இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க வர்ஷினிங்கிற பேர்ல யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? அந்த அபோர்ஷன் பேஷண்ட் தானே? அம்மா, நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? நான் அவளோட சிஸ்டர் தான். அவ இப்போ எங்க இருக்கா? அவங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அங்க போய் பாருங்க. ஆபரேஷன் தியேட்டரா? ஐயோ, அது எங்க? இங்க லெஃப்ட் சைடு போங்க. ஓகே, தேங்க்ஸ். வர்ஷினி, எக்ஸ்கியூஸ் மீ. இருங்க இருங்க. நீங்க யாரு? இவனோட தங்கச்சி வர்ஷினி. அப்படியா? வர்ஷினி இப்பதான் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து கொண்டு வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஐயோ, அடி பாவி, ஏன் இப்படி பண்ண? எதுக்கு நீ இப்படி பண்ண? நான் எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன். நான் சொன்னதை கேட்காம இப்படி பண்ணிட்டே வர்ஷினி. ஏன் இப்படி பண்ண? யாருமா நீங்க? ஏன் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்க அவங்க ரிலேட்டிவா? ஆமா டாக்டர், இவ என்னோட தங்கச்சி தான் டாக்டர். என் தங்கச்சிக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? அபார்ஷன் பண்ணாதன்னு நான் படிச்சு படிச்சு சொன்னேன். ஆனா அதெல்லாம் கேட்காம என்கிட்ட கூட சொல்லாம இப்படி இங்க வந்து அபார்ஷன் பண்ணிருக்கா. டாக்டர், அட்லீஸ்ட் நீங்களாவது இவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல. தனியா வந்து இப்படி அபார்ஷன் பண்ணிருக்காளே. உன் தங்கச்சிக்கு அபார்ஷன் பண்ணியாச்சுன்னு யாருமா சொன்னது? என்ன டாக்டர் சொல்றீங்க? இந்த பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணல. அப்போ வர்ஷினிய ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து இப்பதான் கூட்டிட்டு வந்ததா நான் சொன்னாங்களே. ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனதெல்லாம் உண்மைதாம்மா. ஆனா உங்க தங்கச்சி ரொம்ப வீக்கா இருக்காங்க. இந்த நேரத்துல அபார்ஷன் பண்றது அவ்வளவு நல்லது இல்லைன்னு அவங்க கிட்ட நான் சொன்னாலும் அது அவங்க கேக்குற நிலைமையில இல்லம்மா. பிடிவாதமா அழுதாங்க. அதான் அவங்க விருப்பப்படி ஆபரேஷன் பண்ணிரலான்னு ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் கூட போட்டாச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன், இந்த பொண்ணோட பிரச்சனை என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவ ஹெல்த் ரொம்ப முக்கியம்ல. அதுல நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலமா. அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் அவங்க கிட்ட பேசி கவுன்சிலிங் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா இப்பதான் நீங்களே வந்துட்டீங்களே. உங்க சிஸ்டர்ட்ட நீங்களே பேசி புரிய வைங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பேசுங்கம்மா, புரிய வைங்க. அப்படியும் அவங்க முடிவுல உறுதியா இருந்தா நான் கொடுத்திருக்கிற டேப்லெட்ஸ இன்னும் ஒரு வாரத்துக்கு கண்டினியூ பண்ணி கூட்டிட்டு வாங்க. இல்ல டாக்டர், இனி வர்ஷினிய நான் மாசம் மாசம் செக்கப்க்கு மட்டும் தான் கூட்டிட்டு வருவேன். இப்படி ஒரு எண்ணத்தோட நான் கூட்டிட்டு வரவே மாட்டேன். அவ இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து எடுப்பா. இனி அபார்ஷன்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல டாக்டர். ஓகேமா, அது உங்க ஃபேமிலி டிசிஷன். ஆனா வர்ஷினி ரொம்ப வீக்கா இருக்காங்க. இன்னும் 3 மாசத்துக்கு அவங்கள கஷ்டமான எந்த வேலையும் பார்க்க விடாதீங்க. முக்கியமா குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க கூடாது. அப்படி பண்ணா வயித்துல இருக்க குழந்தை கலைய கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல டாக்டர், வர்ஷினிய நான் நல்லா பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சரி, ஓகேம்மா, நல்லபடியா பாத்துக்கோங்க.